ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி சண்டே. ஸோ 89.4 தமிழ் எஃப்எம் கண்டக்ட் பண்ண ஹபிபி பொங்கலுக்கு தான் போயிருந்தோம். இந்த பொங்கல் செலிப்ரேஷன் மார்னிங்லேருந்தே போய்கிட்டு இருக்கு. ஸோ மார்னிங் பொங்கல் விடுறது, கும்மி அடிக்கிறது, உரி அடிக்கிறது அதெல்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஈவினிங்காக தான் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிருந்தோம். உள்ளே என்ட்ராகும்போதே கிட்ஸுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பெரியவங்க மட்டும் இல்லாமல் சின்னவங்களும் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் ஸ்டால்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்கவே அப்படியே ஒரு திருவிழாவுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நிறைய கூட்டம், நல்ல சாரீ உடுத்திட்டு பூ வச்சுட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உஜாலா ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அங்கே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா உஜாலா கம்பெனி ஃப்ரீயாக கொஞ்சம் திங்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. நம்ம பங்குக்கு நம்மளும் ஒரு பார்சல் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. ஸோ அப்புறமா உள்ளே போக போக நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நிறைய வளையல், கம்மல், செயின் அந்த மாதிரிலாம் ஷாப் போட்டிருந்தாங்க. இங்கே நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் இந்த அண்ணா கடையில் தான் நிறைய வாங்கினோம். ஏன்னா நமக்கு அட்ராக்ட் ஆகிறது அந்த திருநெல்வேலி ஹல்வா, அப்புறம் மிக்சர் அதெல்லாம் தான். ஸோ அங்கே போய் நிறைய வாங்கிட்டு அப்படியே உள்ளே போனால் நிறைய ஸ்டால் இருந்துச்சு. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே போனோம். உள்ளே போனதும் நிறைய பேர் இன்னும் ஈவெண்ட்டே ஆரம்பிக்கலை, அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சீட்டில் உட்காந்துருந்தாங்க. ஏன்னா எல்லோரும் வந்துட்டால் இடம் கிடைக்காது அப்படின்றதால ஆல்ரெடி உள்ளே உட்காந்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கின்னு பார்த்து மழை வேறு கண்டினியூஸாக 6 o'clock இருந்து மழை தூறிகிட்டே இருந்துச்சு. எல்லோரும் அவங்க உட்காந்துருந்த சேரை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டாங்க. ஸோ யாருமே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகலை. அதையும் ஒரு ஃபன்னாக எடுத்துக்கிட்டு நல்ல நைட்டு ஃபுல்லாக மழை தூறிகிட்டே தான் இருந்துச்சு. மழை நிறைய தூறும்போது அப்படியே எடுத்து சேர் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டாங்க. அப்புறமா மழை போனது உட்காந்து மியூசிக் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. வண்ணமென்னும் நட்டு வச்சு நாம் பறிக்க நாம் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கும் என் மனச செண்பகமே செண்பகமே பொதிகை வரையிலையும் ஒரு 50 கைதட்டல் கேட்டுச்சு. எப்படிதான்